ஒரு பெண் தன் கணவனிடம் கேட்கிறாள். என்னை ஏன் நீங்கள் எப்போதுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அதை செய்யாதே, இதை செய்யாதே. அது என்ன? இது என்ன? ஏன்? எப்படி? எதற்கு? உண்மையில் என் மீது உங்களுக்கு அன்பே இல்லைதானே என சொல்லி கோபித்துக் கொள்கிறாள். கோபமாக இருக்கும் தன் மனைவியை எப்படி சமாதானம் செய்வது என யோசித்தவன் அவளுக்கு மிகவும் பிடித்த பட்டம் விடும் விளையாட்டிற்கு அழைக்கிறான். முதலில் மறுத்தவள், பிறகு கோபம் தணிய வீட்டின் மொட்டை மாடியில் கணவன் பட்டத்தை காற்றில் பறக்கவிட அதை பார்த்து இவள் சிறு பிள்ளை போல கைதட்டி ரசிக்க, அப்போது கணவன் கேட்கிறான், பட்டம் மேலே பறப்பதை பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவன் மனைவி சொல்கிறாள், ஆமாம், பார்த்து கொண்டே இருக்கலாம் போல. இந்த பட்டம் நூல் இல்லாமல் பறக்க இயலுமா? அது எப்படி இயலும்? நூல் மட்டும் இல்லை என்றால் காற்று பட்டத்தை திசை திருப்பி எங்கோ ஓர் இடத்தில் மாட்டிக்கொள்ளுமே. மாட்டிக்கொண்டால் என்ன? மாட்டிக்கொண்டால் பட்டம் கிழிந்து விடுமே. பிறகு அதன் அழகே போய்விடும். யாரும் அதை விரும்ப மாட்டார்கள். அது குப்பையில் கிடக்கும் கிழிந்த காகிதத்திற்கு சமமாகிவிடும் என்கிறாள். உடனே கணவன் அவள் கையைப் பிடித்து தன் பக்கம் இழுத்து அவள் கன்னம் தொட்டு சொல்கிறான், அதுபோலதான் அன்பே, நீ என்னுடைய அழகான பட்டம். உன்னை இன்னும் பிறர் வியந்து பார்க்க ஆகாயத்தில் பறக்கச் செய்யும் அந்த சிறிய நூல்தான் நான். என்னை நீ அறுத்துவிட்டால் ஆசை என்னும் காற்று உன்னை திசை திருப்பி உனது கண்ணியம் என்னும் அழகை கெடுத்து யாரும் விரும்பாத குப்பையில் கிடக்கும் காகிதமாய் மாறிவிடுவாய். உன்னை அடிக்கடி நான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என நீ வருத்தப்படுகிறாய். என்னவளை எவரும் ஒன்றும் சொல்லிவிடக்கூடாது என நான் கவலை கொள்கிறேன் என சொல்லி கண் கசிகிறான் கணவன். அவனுடன் சேர்ந்து அவளும் கண் கசிகிறாள். அன்பும் அக்கறையும் நிறைந்த கண்டிப்பு ஒருபோதும் அடிமைத்தனமாகாது. சந்தேகப் பேச்சும் வீண் கண்டித்தலும் கிழிந்த பட்டம் போல அழகில்லாமல் போய்விடும்.